ஏகே அவர்கள் ஒரு சைடில் வந்து குட் பேட் அக்லியுடைய டீசர் வெளியிட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர். பிகே பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயுடைய தாவேக்கா வந்து 2026 எலெக்ஷனில் ஒன்று மாபெரும் வெற்றி அடையணும், இல்லைன்னா 5லேருந்து 10 இல்லை 8லேருந்து 10 இந்த மாதிரி வாக்கு சதவீதம் இதெல்லாம் வந்து கிடைக்காது. ஒன்று அகல பாதாளம் இல்லைன்னா மாபெரும் வெற்றி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. இதுவும் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு தான் கேட்க தோணுது அவர்கிட்ட. அவர் வந்து பல விஷயங்களில் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடியவர், அது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா, ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ஒப்பீனியனில் இவர் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக இருக்காருல்ல, இவர் வந்து நிறைய ரிசர்ச் அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணபோது இவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த கமலஹாசன் சொன்ன ஒரு விஷயம் இவருக்கு இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் வந்து வாக்காளர்கள் ஆக மாட்டாங்க, வாக்காளர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டர் வந்து இப்போ இவருக்கு ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவருக்கும் விஜய் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மீட்டிங்லேயே வந்து இவரை வந்து அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து கையெழுத்து போட சொன்ன போது இவர் வரல. அப்போவே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பேசின போது கூட முதல்ல வந்து என்னுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஹெல்ப்னால் தாவேக்கா ஜெயிச்சதுன்னா நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன் தமிழ்நாட்டில் அப்படின்னாரு. ஆனால் இவ்வளோ கோடி பணம் கொடுத்து இவருக்கு வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க தாவேக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் இருக்குது அரசியல் வட்டாரங்களில். இந்த பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்டும் இவருக்கும் விஜய்க்கும் வந்து கிளாஷ் ஆகிருக்குமா, ஈகோ கிளாஷ் மாதிரி எதாவது வந்திருக்குமா, ஐயோ எனக்கு மூளை இருக்கா உனக்கு மூளை இருக்கா அப்படின்ற மாதிரி ஆகிருக்குமா அப்படின்றது தெரியல. அப்படி ஆயிருந்தால் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஆனால் இவர் சொன்ன இந்த ஒரு ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் பிரச்சனையான ஒப்பீனியன் தான். ஏன்பா இவர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாருன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. 8லேருந்து 10% வாக்கெல்லாம் வராது, ஒன்று மாபெரும் வெற்றி இல்லைன்னா அகல பாதாளன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய தோல்வி அடைவாங்க, அதோட வந்து 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணால் தான் இந்த பார்ட்டி வந்து தலை தூக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராம். என்னன்னாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதானே நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் என்ன இப்போ இறங்கி வேலை செய்ய முடியும்? விஜய் அண்ணனுக்காக வேலை செய்கிற பல தொண்டர்கள் இருக்காங்க. இப்போவே வந்து அவர் தான் அடுத்த சிஎம் அப்படின்ற லெவலுக்கு பேசின்னு இருக்காங்க. ஆனால் கூட இருக்க ஆளை இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டால் இந்த ஆள் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடின்னு இருக்குது.